இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த கார்னரில் முடிச்சிடணும். இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வளைவு கொடுத்ததுக்கு பிறகு நம்ம இந்த இடத்துல ஒரு ஒரு 2 பாயிண்ட் அல்லது 1/4 இன்ச் அளவுக்கு இந்த ரவுண்டு ஷேப் வந்து இப்படி வளைச்சிடலாம். இது வந்து கையில் வளைக்கிறதுக்கு வரல அப்படின்னா நம்ம வந்து ஆம்கோல் ஸ்கேலை வச்சு கூட இந்த வளைவை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே ரவுண்டு கழுத்து கொடுக்கறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த நேராக இருக்கிற இடத்த வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிராஸ் கொடுக்குறேன். இங்கே 1/2 இன்ச்சு கழுத்து உள்ளே தள்ளி வைக்கிறதுனால நான் வந்து இந்த முன்பக்கத்துக்கு ஊக்கு போடுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விரிஞ்சிட்டு போகும். அதனால் இந்த ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிராஸ் கொடுத்துட்டு முன்பக்க ஊக்குப்பட்டிக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு கிராஸாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த இடத்த எந்த அளவுக்கு உள்ளே கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு இந்த முன்னாடி ஊக்கு போகிற இடத்த 1 இன்ச் 1/4 இன்ச் 1/2 இன்ச்சுங்கிற மாதிரி கம்மி பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த இடம் லூஸ் அடிக்காது. இந்த சுற்றளவு நமக்கு லூஸ் அடிக்காது. கழுத்துடைய சுற்றளவும் நமக்கு வந்து ஷோல்டர் பக்கத்துக்கு விட்டு கொடுக்காம சரியான இடத்துல நமக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும்.